சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில 68 பேர் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. நாம நீதிமன்றத்துல தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை விசாரிச்சா நியாயமான தீர்ப்பு கிடைக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா மாநில காவல்துறையே அதுக்கு தக்க விசாரணை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தாலே அவர்களே விசாரணை அதிகாரியை போட்ட எப்படி விசாரணை சரியா நடக்கும்? அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தது. அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற எதுக்கு போற? எதுக்காக போறீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய. உங்களுக்கு தான் மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, அப்புறம் எதுக்கு போறீங்க? ஒரு நியாயமான விசாரணை தேவை என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நியாயமான விசாரணையை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நீங்க எதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க? இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, அதுல சிபிஐ விசாரிக்க வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்க. யாரை காப்பாத்த? அதை சிந்தித்து பாருங்க. இந்த ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலே முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க.